அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான அறிவியலிருந்து ஒரு முக்கியமாக ஒரு 40 வினாக்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் வினா, தற்கொலை பை என அழைக்கப்படுவது எது? தற்கொலை பை என அழைக்கப்படுவது எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, லைசோசோம். இரண்டாவது வினா, உலகின் முதல் ஆன்டிபயோட்டிக் மருந்து எது? உலகின் முதல் ஆன்டிபயோட்டிக் மருந்து எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, பென்சிலின். மூன்றாவது வினா, பட்டு உற்பத்தியில் உலகிலேயே இரண்டாவது இடம் எந்த நாடு? பட்டு உற்பத்தியில் உலகிலேயே இரண்டாவது இடம் எந்த நாடு? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, இந்தியா. முதலிடம் சீனா. நாலாவது வினா, அறை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் எது? அறை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, பாதரசம். ஐந்தாவது வினா, கருவுற்ற சூலகம் என்னவாக மாறுகிறது? கருவுற்ற சூலகம் என்னவாக மாறுகிறது? சரியான ஆப்ஷன் ஏ, பழம். ஆறாவது வினா, இந்திய உணவுக் கழகம் 1965 ஜனவரி 14 எங்கு ஏற்படுத்தப்பட்டது? இந்திய உணவுக் கழகம் 1965 ஜனவரி 14 எங்கு ஏற்படுத்தப்பட்டது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, சென்னை. ஏழாவது வினா, மின்னோட்டத்தினை அளவிட பயன்படும் கருவி எது? மின்னோட்டத்தினை அளவிட பயன்படும் கருவி எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, அம்மீட்டர். எட்டாவது வினா, ஈல் மீனால் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தின் வாட்ஸ் எவ்வளவு? ஈல் மீனால் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தின் வாட்ஸ் எவ்வளவு? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, 650 வாட்ஸ். ஒன்பதாவது வினா, சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுவது எது? சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுவது எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, செவ்வாய். பத்தாவது வினா, சால்வே முறை டேஷ் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது? சால்வே முறை டேஷ் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, சோடியம் கார்பனேட். 11வது வினா, தொகுப்பு வாயு என்று அழைக்கப்படுவது எது? தொகுப்பு வாயு என்று அழைக்கப்படுவது எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, நீர்வாயு. 12வது வினா, சீட்டேன் மதிப்பீடு எதில் பயன்படுகிறது? சீட்டேன் மதிப்பீடு எதில் பயன்படுகிறது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, டீசல். 13வது வினா, ஹேபர் முறையில் தயாரிக்கப்படும் சேர்மம் எது? ஹேபர் முறையில் தயாரிக்கப்படும் சேர்மம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, அம்மோனியா. 14வது வினா, தமிழகத்தின் மாநில பட்டாம்பூச்சி எது? தமிழகத்தின் மாநில பட்டாம்பூச்சி எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, ஏமன் பட்டாம்பூச்சி. 15வது வினா, சிப்கோ இயக்கத்தின் நிறுவனர் யார்? சிப்கோ இயக்கத்தின் நிறுவனர் யார்?
இதற்கான சரியான ஆப்ஷன் டி சுந்தர்லால் பகுனா. 16வது வினா மனிதருக்கு சாதாரண சளியை உண்டாக்கும் நுண்ணுயிரி எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி இன்ஃப்ளூயன்சா அல்லது ரைனோ வைரஸ். 17வது வினா அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு. அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு. இதற்கான சரியான ஆப்ஷன் சி பாஸ்கல். 12வது வினா இந்தியாவில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மாறுதிசை மின்னோட்டத்தின் அதிர்வெண் என்ன? இந்தியாவில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மாறுதிசை மின்னோட்டத்தின் அதிர்வெண் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் பி 50 ஹெர்ட்ஸ். 19வது வினா கடல் நீரில் ஒளியின் வேகம் என்ன? கடல் நீரில் ஒளியின் வேகம் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ 5500 கிலோமீட்டர் பர் மணி. 20வது வினா தலைகீழ் விகித விதியை பற்றி கூறியவர் யார்? தலைகீழ் விகித விதியை பற்றி கூறியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி ஜெர்மியஸ் ரிச்சர். 21வது வினா புரைத்தடுப்பானாக பயன்படும் ஃபீனாலின் சதவீதம் என்ன? புரைத்தடுப்பானாக பயன்படும் ஃபீனாலின் சதவீதம் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் சி 0.2% ஃபீனால் கரைசல். 22வது வினா இரண்டாவது பெரிய கோள் எது? இரண்டாவது பெரிய கோள் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ சனி. 23வது வினா பன்னாட்டு விண்வெளி மையத்தில் அதிக நாள் இருந்தவர் யார்? பன்னாட்டு விண்வெளி மையத்தில் அதிக நாள் இருந்தவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி சக்கி வில்சன். 24வது வினா மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்படும் உறுப்பு எது? மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்படும் உறுப்பு எது? ஆப்ஷன் பி கல்லீரல். 25வது வினா டோகோஃபெரால் என்ற வைட்டமின் எது? டோகோஃபெரால் என்ற வைட்டமின் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி வைட்டமின் இ. 26வது வினா சிறுநீரகத்தை சூழ்ந்துள்ள சவ்வின் பெயர் என்ன? சிறுநீரகத்தை சூழ்ந்துள்ள சவ்வின் பெயர் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் பி கேப்சியூல். உலகின் மிகப்பெரிய நச்சுப்பாம்பு எது? உலகின் மிகப்பெரிய நச்சுப்பாம்பு எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி ராஜநாகம். 28வது வினா புற்றுநோய் உட்பட எந்த நோயுமே வராத ஒரே உயிரினம் எது? புற்றுநோய் உட்பட எந்த நோயுமே வராத ஒரே உயிரினம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி சுறா மீன். 29வது வினா இரும்பு சத்து குறைவால் வரும் நோய் பெயர் என்ன? இரும்பு சத்து குறைவால் வரும் நோய் பெயர் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ அனிமியா. 30வது வினா சிறுநீரகத்தின் வெளிப்பகுதியின் பெயர் யாது? சிறுநீரகத்தின் வெளிப்பகுதியின் பெயர் யாது?
இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ கார்டெக்ஸ். 31வது வினா உடலின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் மையமாக செயல்படுவது எது? உடலின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் மையமாக செயல்படுவது எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி ஹைப்போதலாமஸ். 32வது வினா உலகில் தோன்றிய முதல் உயிர் எது? உலகில் தோன்றிய முதல் உயிர் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி பாக்டீரியா. 33வது வினா நுனி ஆதிக்கத்தின் மீது நேர்விளைவை உருவாக்கும் ஹார்மோன் எது? நுனி ஆதிக்கத்தின் மீது நேர்விளைவை உருவாக்கும் ஹார்மோன் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி ஆக்சின். 34வது வினா தக்காளியில் உள்ள அமிலம் எது? தக்காளியில் உள்ள அமிலம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி ஆக்சாலிக் அமிலம். 35வது வினா சர்வ கரைப்பான் எது? சர்வ கரைப்பான் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி நீர். 36வது வினா பக்கானை நோய் உண்டாக காரணமான ஹார்மோன். பக்கானை நோய் உண்டாக காரணமான ஹார்மோன். இதற்கான சரியான ஆப்ஷன் சி ஜிப்ரலின். 37வது வினா மின்னியல் தலைநகர் எது? மின்னியல் தலைநகர் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி பெங்களூர். 38வது வினா காற்றின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு என்ன பெயர்? காற்றின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு என்ன பெயர்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி அனிமோஃபிலி. 39வது வினா மின்சாரத்தை கடத்தும் ஒரே அலோகம் எது? மின்சாரத்தை கடத்தும் ஒரே அலோகம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி கிராஃபைட். கடைசி வினா திண்ம கோளத்தின் எஸ்ஐ அலகு யாது? திண்ம கோளத்தின் எஸ்ஐ அலகு யாது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ஸ்டேடியன். நண்பர்களே, நீங்கள் நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான அறிவியலிருந்து முக்கியமாக ஒரு 40 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ நேரம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், நாளை மற்றொரு சந்திப்போம்.